வணக்கங்க, நான் உங்கள் சந்து பேசுகிறேன். 2026 இவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறது நான் வரலைங்க. அது சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க. எனக்குன்னு சில கோரிக்கை இருக்குது. எனக்கு இல்லை, பொதுவாக எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரி தான் அந்த கோரிக்கை இருக்குது. ஒவ்வொன்றா சொல்கிறேன், அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யணும். பெண்களுக்கு என்ன ஒரு அநீதி நடந்தாலும் அதுக்கான தண்டனை வந்து சீக்கிரம் கிடைக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, ரவுடிசம் அறவே இருக்கக்கூடாது. ரவுடிசத்தை ஒழிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி கடன் வந்து ரத்து செய்யணும். நாலாவதாக பார்த்தீங்கன்னாக்கா, விவசாய கடன் ரத்து செய்யணும். விவசாயிகள்னா நம்ம இப்படி இருக்க முடியாது. நம்ம இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும்னா விவசாயிகள் கண்டிப்பாக இருக்கணும். விவசாயிகள் இல்லைன்னா யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் 5வது பார்த்தீங்கன்னாக்கா, மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுந்த உதவிகள் செய்யணும். அது 6வது பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்காக சீர் செய்யணும். 7வது பார்த்தீங்கன்னாக்கா, அரசு மதுபான கடைகளை நிரந்தரமாக மூடணும். அது என்னோடய கோரிக்கை, 7வது கோரிக்கை. 8வது பார்த்தீங்கன்னாக்கா, விதவைகளுக்கு ஊக்கத்தொகையை கொடுக்கறத வந்து கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கணும். அதை நான் கேட்டுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, மருத்துவம் சீராக இருக்குதுன்ட்டு நீங்கள் அதை வந்து ஆய்வு பண்ணணும். கரெக்டாக நீங்கள் மருத்துவத்தை கரெக்டாக கொடுக்கணும். 10வது பார்த்தீங்கன்னாக்கா, கல்வித்துறை சீராக இருக்கணும். கல்வித்துறையில் நடக்கிற அவலங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. அதுக்கான கரெக்டான தீர்வை நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். மக்களுக்கான ஆட்சியாக மட்டும்தான் இருக்கணும். அது நீங்கள் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதுதான் கடைசி கோரிக்கை. மக்களுக்கு வந்து இலவசம்னு எதுவும் தராதீங்க. மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன நடக்கணுமோ அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வாட்டி இல்லை, 2026 இல்லை, நீங்கள் எத்தனை வருஷம் எத்தனை டைம் நீங்கள் நின்னீங்கனாலும் உங்களை தான் ஜெயிக்க வைப்பாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிங்க. யார் எலெக்ஷனில் ஜெயிச்சு யார் வந்தாலும் இந்த நான் 12 சொல்லியிருக்கேன். 12 விஷயம், 12 கோரிக்கை. இதை வந்து நீங்கள் சரி செஞ்சீங்கன்னாவே எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும், எல்லோரும் உங்களை ஜெயிக்க வைப்பாங்க. இதுதான் என்னோடய கருத்து. இந்த மாதிரி வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மக்களுக்கு உதவி தர மாதிரி தான் இந்த கோரிக்கையெல்லாம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது மக்களாட்சி, மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். நன்றி. ஜெய்ஹிந்த்.